இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 21 அதிகாரம் அதன் 31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த செய்தியின் தலைப்பு ஜெயத்தின் ஆயத்தம். நாம் ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் உடனே போய் அந்த பிரச்சனையில் நின்னா நம்மளுக்கு ஜெயம் கிடைக்காது. அது என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நாம் ஆயத்தப்பட்டு தான் நம்ம போய் நின்று அதில் நாம் ஜெயம் எடுக்க முடியும். அதே போலதான் இங்கு குதிரை யுத்தத்திற்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக அதை ஆயத்தப்படுத்துவார்கள். ஆயத்தப்படுத்தின பின்புதான் யுத்த காலத்திற்கு கொண்டு போவார்கள். இல்லை என்றால் அந்த எதிரிகளுக்கு முன்பாக குதிரை பயந்து பின்வாங்கி போய்விடும். ஆனால் யுத்தத்தில் நாம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி சொல்கிறோமோ அவ்வளவு வேகமாக தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். பின்வாங்கி விட்டால் வெற்றி கிடைக்காது. ஆகவே குதிரை யுத்த காலத்தில் வேகமாக ஓடுவதற்கென்றும் பயிற்சி கொடுப்பார்கள். அதன் கால்களை உறுதிப்படுத்துவதற்கும் பயிற்சி கொடுப்பார்கள். பின்புதான் யுத்த காலத்திற்கு கொண்டு போவார்கள். என்றால் அந்த பயிற்சியின் காலம் அந்த குதிரைக்கு மிகவும் கடினமாக இருக்கும். இப்படி அந்த குதிரையை பயிற்சிப்படுத்தி யுத்த களத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி பின்பு யுத்தத்திற்கு ஆயத்தமாகி யுத்தத்திற்கு அந்த குதிரையை பயன்படுத்தும் போது ஜெயத்தை அந்த குதிரைக்கு கர்த்தர் தருகிறார் என்றுதான் இந்த வசனத்தில் இருக்கிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக நிறுத்தி இந்த உலகத்தை மேற்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், உலகத்தை ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு பயிற்சி தருகிறார். எடுத்துடனே போய் உலகத்தை மேற்கொள்ள முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதற்கு ஒரு சில பயிற்சி தேவை. என்ன பயிற்சி என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் பலனடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பலனடைவது என்றால் என்ன என்று நாம் தியானித்து பார்ப்போம் என்றால் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும். உலகம் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இது யாவும் உலகம் தருகிற போராட்டம். இந்த போராட்டத்தில் இந்த யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக சத்துருவை வென்று நாம் பரலோக ராஜ்யம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நமக்கு ஒரு சில ட்ரைனிங் ஆண்டவர் தந்துட்டு இருக்கிறார். தாவீதை ராஜாவாகுவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கிறார். அப்போ நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டுள்ள நம் ஆண்டவர் நமக்கு எங்க ட்ரைனிங் கொடுப்பார்? அன்னைக்கு வனாந்தரம் இருந்தது, இன்னைக்கு ஒரு சில பாடுகள், அவ்வளவுதான். ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கைவிடுகிறவரே அல்ல. ஒரு நாளொன்று வந்தது, தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதே போல் இந்த நாட்களிலும் நமக்கு ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். இதுல நாம் ஜெயம் எடுத்துட்டோம்னா, இதுல கிறிஸ்துவுக்குள் நம்ம நிலைச்சு நின்றுட்டோம்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவே இது ஜெயத்தின் ஆயத்தத்துக்குரிய நாட்கள். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். என்ன இன்னல்கள் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலே கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நில்லுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். கர்த்தருடைய கரத்திலிருந்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.